சாண்டா தப்பிச்சு விட்டான். பார்த்தீங்களா, கயிறு வேறு கட்டி வச்சுருக்காங்க. அதை வேண்டாம் மரத்தில் கட்டினது என்ன பிடிச்சிட்டே போகிறா. தேவையா இதுக்கு தான் சாண்டாவெல்லாம் பிடிச்சி வைக்கக்கூடாதுங்கிறது. இப்படி தான் அதுக்கப்புறம் கடைசியில் அடி சொருகுனா குப்பை தொட்டிலேயே வாழ்ந்துட்டான். ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சர் 3Dயோடைய கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சீரீஸ் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இது கிறிஸ்மஸான்னு கேட்டால் இல்லை. ஸோ வாங்க கேம் பிளேவுக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சீக்கிரம் விரக்தி கிறிஸ்மஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிஸ்டியோட கிறிஸ்மஸை நமக்கு எடுக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்னோமேன் மேக் பண்ணோம். அதை மறக்க முடியாத மாதிரி இருக்கணும். மறக்க முடியாத மாதிரி ஸ்னோமேன் எங்கே மேக் பண்ணுறது? மூளையில் தான் மேக் பண்ணோம். ஓகே, இப்போதைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்னோமேனு வரா வெளியே வந்துட்டு. சரி, நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்னோமேனுக்கு. ஸ்னோமேன் செய்கிறதுக்கு நமக்கு ஸ்னோ வேணுமே, அதுக்கு முதல்ல தலை வேணும். ஸ்னோமேனுக்கு ஒரு தலை வேணும். அப்புறம் அதுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுற பொருளாக வேணும். வேறு எதுவும் கிடைக்கல. மேலே போய் பார்ப்போம். இங்கே எதுவும் கிடைக்கிற மாதிரி இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷெட்டுக்கு போவோம். ஃபஸ்ட்டு ஷெட்டில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஷெட்டில் அது என்னது, கோலி குண்டு மாதிரி கேனன் பால். ஓ, புரிஞ்சிருச்சு. இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு செய்ய போகிறோன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே வந்துட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்னென்ன தேவைன்னு வேறு தெரியலையே. நெக்ஸ்ட் என்ன வேணும்? இதை வந்துட்டு வச்சோம்னா என்ன, இது வைக்கலாமா? ஓ, வைக்கலாம். சரி, இது இருக்கட்டும். இப்போயே வச்சு அப்புறம் வந்து கண்டுபிடிச்சிட்டானா, அதனால் என்ன பண்ணுவோன்னா, தேவையானதெல்லாம் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே போகலாம். எங்கே இருக்கா? கிச்சன் வழியே வெளியே போயிட்டு மேலே போயிடலாம் நம்ம. ஓகே, கதவை திறந்து ஓடிடலாம். பார்த்தீங்களா போசேவலுக்கு இதெல்லாம் வேலை செய்யுமா? சரி, அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வந்துட்டோம் உள்ளே. இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற இடம் ஒர்க் ஷாப்பு, ஸ்கல்ப்சர் ரூமு. இங்கே ஏதாவது நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே ஒன்றுமே இல்லை. தொப்பி கிடக்கு. ஓகே, இதை எடுத்துப்போம். இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா மேலே ஒன்று காடுது பார்த்திங்களா, ரெக்க மாதிரி. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்ப்ரே வேணும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ப்ரே எங்கே இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு கிச்சனுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. இந்த ரூமுக்குள்ளே போனோன்னா மேலே வருவான்னு நினைக்கிறேன். ஹேமர் இருக்குது, க்ரோபார் எதுவும் வேண்டாம். இன்னும் நமக்கு என்னென்ன வேணும்? அதான் அந்த ஸ்ப்ரே மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ப்ரே இருந்தால் வந்துட்டு கதையை முடிச்சிடலாம். டார்ச்சர் ரூமில் எதாவது இருக்கா? இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை. என்னது, க்ளூ இருக்குது. க்ளூ அவனுக்கு வேணும். அதை வச்சு நான் ஒட்ட வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஜிம்மு, இது ஏற்கனவே பார்த்தாச்சு. இங்கே எதுவுமே இல்லை. சரி, அப்படியே நம்ம சுற்றி பார்ப்போம் ஏதாவது ரூமில் கிடைக்குதான்னு. இந்த ஸ்ப்ரே தான் நமக்கு வேணும். அங்கே வெளியே போய் பார்ப்போம். எப்படி நம்ம வித்தையெல்லாம் அப்படியே சைட்லேயே போவனாக்கும். ஓகே, இவ எங்கே இருக்கா? அங்கே ஏதோ ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுது. ஓ, இங்கே தான் காட்டுதா? இங்கே ஸ்னோமேனில் வைக்கணுமா? வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்ப்ரே கண்டுபிடிக்கணும். இன்னும் அங்கே ஏதோ வெள்ளையாக தெரியுது. அதுன்னு தான் நினைக்கிறேன். அங்கே டேபிள் மேலே ஒன்று இருக்குது. ஸோ இவ அப்படியே இந்த சைடு போனதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துடலாம். எங்கே வரான்னு வேறு தெரில. இங்கே காணமே விட எங்கடி இருக்க? இங்கே இவ்வளோ ஆளையே காணும். இங்கே என்னமோ நட்டு வச்சுக்கிறானுங்க. சரி, இவ இப்போ வந்துட்டா. ஓகே, முன்னாடி லாபிக்கு வந்துட்டா. இப்போ எங்கே போகிறாவ? வெளியே தான் வரான்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் வரா. நம்ம அப்படியே வெளியே வர்ற கேப்பில் நம்ம அப்படியே போய் அந்த ஸ்ப்ரேவை எடுத்துருவோம். அதை போகிறாளா? ஓடிப்போ, உனக்கு பெருசாக வெயிட்டு காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஒயிட் ஸ்னோ இதே தான். இந்த ஸ்ப்ரே தான். இந்த ஸ்ப்ரே தான் வந்துட்டு நமக்கு வேணும். இதே எடுத்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் வச்சுட்டு ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு தொப்பியை வைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே இருக்கா? இந்த சைடு இங்கே நடந்து போகிறா. இவள் வேறு போகணுமே. இங்கே இருந்தால் நம்மளால் போக முடியாது. அதான் பிரச்சனை. அங்கே நின்றுருந்தானா நம்மளால் போக முடியாது. அங்கே தான் நின்றுருக்கா. இப்போ போகணும். சீக்கிரமாக போய் தொலையேன் சீக்கிரம். வரா மறுபடியும் ரிட்டர்னு. சரி, வரட்டும். வா, சீக்கிரம் உள்ள வா. சீக்கிரம் நீ வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நாங்கள் அப்படியே போய் ஆக வேண்டிய வேலையை பார்த்துட்டு உன் ஜோலியை முடிச்சிடுவோம். ஓகே, கதவை விட்ட வந்துட்டா. இப்போ நம்ம வெளியே போகிற கரெக்டாக இருக்கும். ஓகே, ஓடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்னோமேன் இந்த கேனன் பாலை தூக்கி வச்சிடணும். மேலே வச்சாச்சு. பெயிண்ட் அடிச்சிரு. பெயிண்ட் என்னடா அது மேலேருந்து எதோ கொட்டுது. ஓகே, தொப்பியும் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு என்ன வேணும்?
கம்ப்ளீட் தி பார்ட் ஆஃப் தி ஸ்னோமேன் பார்ட்டை இது ஒன்றும் மேலே காட்டுது. ஷவல். ஓகே, ஐ திங்க் வீ நீட் அ ஷவல் எங்கே இருக்குதுன்னு தெரில. இங்கே ஷவல் இல்லை, இங்கேயும் ஷவல் இல்லை. ஷவல் இருக்கிறதுக்கான அறிகுறியும் இல்லை. ஷவல் எங்கே இருக்குன்னு வேறு தெரியலையே. பேஸ்மெண்ட்டுக்குள்ளே தேடி பார்ப்போம் ஷவல் கிடக்கான்னு. ஷவல் வேணுமே நமக்கு. இங்கே உள்ளே இல்லை. ஓஹோ, இங்கே இருக்கிற க்ரோபார் தான் இருக்குது. இதுக்குள்ளே எங்கேயும் ஷவல் இருக்கிற மாதிரி இல்லை. உள்ளே தான் வந்துக்கிட்டு இருக்கா. பேஸ்மெண்ட்டுக்கு வந்தாலும் வந்துடுவா. அதனால் சீக்கிரம் தேடிட்டு போயிடணும். இங்கே எதுவுமே இல்லையே. சரி வாங்க பின்னாடி போய் பார்ப்போம். அந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே தான் வராளா? என்ன நம்ம போகிற பக்கமெல்லாம் வரா? இல்லை 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 இல்லை, நல்ல வேலை அப்படியே உட்காந்துட்டா. ஓகே, இப்போ அப்படியே ஓடிடுவோம். ஷவல் எங்கே இருக்குது? ஷவல் அங்கே சாய்ச்சி வச்சுருக்கானுங்க. இங்கே பின்னாடியே சாய்ச்சி வச்சுருக்கானுங்க ஷவலை. ஓகே, மேலே போகிறா. இந்த ஷவல் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. டிக் அவுட் தி கேரட். அங்கே நட்டு வச்சுருந்தது கேரட்டான். ஏன்டா பீட்ரூட்டை கேரட்டுங்கிறீங்க? முள்ளங்கி மாதிரி இருக்குது பார்த்தா. அது பீட்ரூட் கலரில் ஒரு கேரட்டா? சூப்பர். ஓகே, இப்போ அதை நம்ம டிக் பண்ணி எடுக்கணும். டிக் பண்ணிட்டு அதை மூஞ்சில் வச்சு வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். வேறு என்ன? ஓகே, இங்கே தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். இன்னும் ஒன்று தான் பிடிக்க முடியுது. மூக்குக்கு ஒன்று தானே தேவை. ஓகே, ஒரு கேரட் இருக்குது. இதை வச்சு நம்ம சொருகிடணுமா? சொருகியாச்சு. ஓகே, மறுபடியும் கம்ப்ளீட் தி பார்ட் ஆஃப் தி ஸ்னோமேனா? எங்கடா நம்ம போய் கம்ப்ளீட் பண்ணுறது? என்னடா வேணும்? வேறு ஏதாவது வேணுமா? அந்த கண்ணுக்கு தான் ஏதோ வேணும்னு நினைக்கிறேன். கண்ணுக்கு நான் எங்கே போவேன்? ஓகே, அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிச்சன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். மேலே தான் நடந்து சுற்றிட்டு இருக்கா. இங்கே இல்லை. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வேணும். இந்த மேலே காட்டுது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கரண்டி வேணும். இதை வச்சு எதையும் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எதை எடுக்கணும்னு தான் எனக்கும் தெரில. எனக்கு தெரிஞ்ச எதாவது கல் மாதிரி வேணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கா? இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி இல்லையே. ஓகே, ஸோ வீட்டுக்குள்ளே தான் வந்துட்டு காட்டுது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே எங்கே இருக்கான்னு வேறு தெரியலையே. ஓகே, எங்கேயும் இல்லை. ஃபயர் பிளேஸில் ஓகே எடுத்தாச்சு. ஸ்டடி ரூம்லேருந்து ஓடி வரலா? அந்த சைடு இருக்கா? ஓகே ஓகே ஓகே, அப்படியே இந்த சைடு ஓடிடு. நல்ல வேலை கதவு திறந்தா இருக்குது. அவ்வளோ வேலை அங்கேயே நின்றுட்டா. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஓகே, பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு வச்சிடலாமா? வச்சாச்சு. ரன் பிஃபோர் மிஸ்டேக் ஆச்சு. ஓகே, இதை வச்சாச்சு. ஓகே, வேறு லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா வருவா. வந்து அதை ஏதாவது பண்ண பார்ப்பா. அது காலில் விழுகும். காலில் விழுகுமா தலையில் விழுகுமான்னு தெரியலையே. வந்தால் என்ன பண்ணுவாங்க அதை வச்சு? அதான் புரியல. ஓகே, வந்துக்கிட்டே இருக்கா, நடந்து வரா. ஓகே, கிட்ட வந்துட்டான்னு நினைக்கிறேன். வந்துட்டா. சீக்கிரம் வாடி. எருமா மாடு மாதிரி நடந்து வர. 1008 வேலை இருக்குல்ல. ஓகே, வந்துட்டா. இன்னும் ஒரு டைப்பாக வர. ஓஹோ, சோமன் உருகியே போச்சு பாதி. சீக்கிரம் வந்தால் தானே ஆகும். வர்றதுக்குள்ளே உருகிருச்சு. என்னது ஏதோ பவர் மாதிரி வருது. இன்னும் இந்த பக்கம் க்ளவுஸை போட்டா. ஓகே, ஓஹோ, அவ்வளோதான். குத்தி கை உடஞ்சி போச்சு. க்ளவுஸ் போட்டது ஒரு கையில், குத்துனது ஒரு கையில். எப்படி வேறு லெவலா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிஸ்டி கிட்னாப் சாண்டா. ஓ, சாண்டாவே கிட்னாப் பண்ணிட்டாளாவ. இங்கே பார்ப்போம் இவன் எப்படி என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். சாண்டாவே கிட்னாப் பண்ணியிருக்கான்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ஆள் வாட்டுக்கு பறந்து போயிட்டு இருப்பான். எப்படி பிடிச்சாலோ. இங்கே பார்த்தீங்களா, சாண்டா பறந்து போகிறானா? இவன் என்ன பண்ணுறா? கேனன் வச்சுருக்கா. இங்கே நின்று வலை ஓட்டு பிடிக்கிறீங்க. வலை ஓட்டு பிடிக்காம என்ன புள்ளிமானாடா? ஓகே, வந்துட்டோம். இப்போ வந்துட்டேன். சாண்டாவை கண்டுபிடிக்கணுமா? ரிப்பேர் இப்போ ஸ்லெட்ஜ். சாண்டாவோட அந்த ஸ்லெட்ஜை வந்துட்டு ரிப்பேர் பண்ணணும். அதாவது அந்த ஆள் ஓட்டிகிட்டு இருப்பான் பாருங்களா அந்த வண்டி. ஓகே, பெல் அடிச்சுட்டு போயிடுவான். என்டர் தி கிச்சனுக்குள்ளே ஏதோ கிடைக்கும் போல். நமக்கு வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே புதுசாக ஒரு ஹேமர் இருக்குது. ஓகே, இந்த ஹேமர் எடுத்துப்போம். இந்த ஹேமரை வச்சு எதாவது பண்ண முடியுமா? போய் உடைக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, அப்படியே வெளியே வரா. வந்து எட்டி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். கிச்சனுக்குள்ளே வந்துட்டு தேட சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன். இது கிச்சனே இல்லை. ஓகே, கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஒரு கேரட் பேஸ்கெட் இருக்குது. புதுசாக இருக்குது. இதை எடுத்து வச்சுப்போம்.
இன்னும் நமக்கு என்னெல்லாம் வேணும், நமக்கு என்ன வேணும்னா இன்டர் தி கிச்சன் தான் மறுபடியும் காட்டுது. இன்னும் நமக்கு வந்துட்டு இதுக்கு இந்த சுற்றி வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னே தெரில, சத்தியமாக தெரில. இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா எங்கே இருக்கான்னு கூட தெரில. பார்த்தீங்களா, பேஸ்மெண்ட்டை ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்கா. இப்போ நான் அதை சுற்றி யூஸ் பண்ணேன்னா காணாமல் போயிடும், அதனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, அப்படியே வந்துட்டு இவ எங்கே இருக்கான்னு வேறு தெரியலையே. இங்கே தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா. எங்கே உட்காந்துருக்கா, ஹால்லையா? அங்கே தான் உட்காந்துருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குது, சிடி அந்த டிஸ்க் மாதிரி ஒன்று இருக்குது, பாட்டு ஓடுன்னு நினைக்கிறேன். அதில் இதையும் எடுத்து வச்சுப்போம், இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் பெல் அடிச்சுடுவோம். இப்போ பாருங்கள், பெல் அடிச்சும் காதையாக்காத எருமா மாடு மாதிரி நிற்கிறா பாரு. ஓகே, மேலே போயிடலாம். இப்போ தான் வரா, பெல் அடித்து 1 மணி நேரம் கழிச்சு வரா. நாளை மொத்தம் இவன் வீட்டுக்கு எவனா வந்து பெல் அடிப்பான், பார்சல் கொடுக்குறதுக்குன்னு. அன்றைக்கி மாதிரி பெல் அடித்தான்னா இப்போ 1 மணி நேரம் கழிச்சு வருவான், அவன் வீட்டுக்கே போயிடுவான். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த ரூமுக்குள்ளே போவான். இங்கே எதுவுமே கிடைக்கல, ரிப்பேர் பண்ணுற மாதிரி எதுவும் கிடைக்கல. சாவியெல்லாம் இருக்குது, அது எதுக்குன்னே தெரில. ஓகே, சாவியெல்லாம் அந்த பேஸ்மெண்ட்லலாம் திறக்க முடியாமல் ரூம்ஸ் இருக்குது, அதுக்கு யூஸ் ஆகுமோ என்னமோன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ரூம் அது, பாத்ரூமெல்லாம் தேவையில்லை, கீழே தான் இருக்கா. பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வராளா? இல்லை, மேலே வரல. மியூசிக் ரூம் அது. ஓகே, இப்போ நான் அப்படியே டார்ச்சர் ரூமுக்கு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆணி இருக்குது, நான் அப்படியே வெளியே போயிடலாம். ஏதோ கட்டி வச்சுருக்காளே, இந்த வழியாக வெளியே போக முடியல. ஆணி எதுக்கு யூஸ் ஆகுன்னு தெரில, ஆனால் இதை வச்சு ஏதோ பண்ணணும்னு தோணுது. ஓகே, எனர்ஜி ட்ரிங்க் எடுத்து குடிச்சுப்போம். அண்டு நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி 3 எபிசோட்ஸ் போட்டிருக்கேன், அதுவும் செகண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா 3 எபிசோட்ஸ் போட்டிருக்கேன் ஸ்கேரி டீச்சர் கேம் ப்ளே. பார்க்கலைன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க, லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, வந்துட்டோம். இப்போ இந்த ஸ்லெட்ஜை ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், இதில் தான் போட முடியுது. ஓகே, ரிப்பேர் அப்படியே 4 தட்டுனா ரிப்பேர் ஆகிருமாடா டேய். ஓகே, இந்த கேரட் பேஸ்கெட்டை நியர் தி செஞ்சு வைக்கணும். அண்டு மூவ் அசைட், தூரமாக போயிடணுமா, வச்சோன்னே தூரமாக போயிடணும். ஓகே, வச்சாச்சு, போயாச்சு. ஓகே, ரெயின்டியர்ஸ் எல்லாம் வருது, என்ன பண்ணுறது இதை வச்சு? ஓகே, வந்துருச்சு. இன்னும் 4 வருது, 2 தானா? ப்ளே ரெக்கார்டு ப்ளே பண்ணுறதுக்கு நான் எங்கடா போகிறது? இந்த கிராமஃபோன் எங்கே இருக்குன்னு தெரியல, மியூசிக் ரூம் இல்லை, தேடிட்டேன். பேஸ்மெண்ட்டில் வருவோம், சாண்டா இங்கே தான் இங்கே போட்டு இங்கே கிடக்கிறான், படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாரு, பொறுப்பு இல்லாமல். ஓகே, இங்கே இருக்கிறா, இதுக்குள்ளே போட்டோம்னா வந்துட்டு ப்ளே ஆகிடும். என்ன ப்ளே ஆகுது? ஜிங்கிள் பெல்ஸா? ஆமாம், சரி இப்போ ஓடிடுவோம். வேறு வந்துடுவா, கிச்சன்லேருந்து வந்துடுவா. அப்புறம் அப்படியே இந்த வழியாக போயிடலாம். ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு சாண்டா எந்திரிச்சிருப்பானா தப்பிச்சிருப்பானான்னு கூட தெரியலையே. சாண்டா எங்கடா போனான்? ஓகே, என்னாச்சு இங்கடா சாண்டா? ஓ தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன், கட்சின்னு வருது. ஓகே, சாண்டா தப்பிச்சு விட்டான். பார்த்தீங்களா, கயிறு வேறு கட்டி வச்சுருக்காங்க. அதை வேண்டாம் மரத்தில் கட்டினது, என்ன பிடிச்சிட்டே போகிறா. தேவையா இதுக்கு தான் சாண்டாவெல்லாம் பிடிச்சி வைக்கக்கூடாதுங்கிறது. இப்படி தான் அப்புறம் கடைசியில் அடி சொருகு. நான் குப்பை தொட்டிலேயே பறந்துட்டான், குப்பை தொட்டிலேயே. அது கேனா? சரி, ஓகே கைஸ், இதோட இந்த கேம் ப்ளே முடியுது. அடுத்த கேம் ப்ளே வந்துட்டு நாளைக்கு வந்துடும், மறக்காமல் பாருங்கள். லவ் யூ கைஸ், டாடா, பை பாய்.